ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த விஜய் பார்வதி ஃபேன்ஸ், அதுக்கப்புறம் இந்த காமருதீனா அவங்களோட ஃபேன்ஸ் யாராச்சும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தால் ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஆனது இல்லை. தமிழில் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க இது என்ன மாதிரி ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், நேற்று நடந்த லைவ் பிக் பாஸ் எபிசோடில் வந்து கமருதீனும் விஜய் பார்வதியும் பேசின ஒரு விஷயம், சாப்பிடும் போது அவங்க என்ன பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியும். அது வந்து லைவ் பார்க்காதவங்க வந்து ரீல்ஸில் பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. இது வந்து சிங்கிள் மீனிங்காக தோணுதா, இல்லை டபுள் மீனிங்காக தோணுதா, இல்லை அப்ரப்டாக இது டைரெக்டாக சொல்கிற மாதிரி இருக்கா? அது ஒரு டைரெக்டான 18+ கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது முதல் தடவை ஆகுதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இது வந்து ஆல்ரெடி நம்ம அக்கா அரோரா சின்க்ளேர் அவங்க வந்து ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க. துஷாரோட சேர்ந்து ஒரு கான்வர்சேஷன் நிறைய பேருக்கு தெரியும் அவங்க என்ன பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நம்ம அவங்கள சொல்ல முடியாதுங்க. ஓகே, ஸோ அவங்கவுங்க பிஹேவியர், அவங்கவுங்க ஒரு ஆஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லலாம். அவங்களோட உணர்ச்சிகள் சில பேருக்கு கட்டுப்படுத்த தெரியும், சில பேருக்கு கட்டுப்படுத்த தெரியாது. ஸோ சாரி, என்னோடய வாய்ஸ் வந்து கொஞ்சம் பேடாக இருக்குது இன்றைக்கி. வந்து சில நாளாக கொஞ்சம் உடம்பு சரியில்லை. இந்த பிக் பாஸ் எபிசோட் பற்றி பேசலாம். எபிசோடாக இந்த நிறைய பேர் வந்து எபிசோடாக வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க இல்லைங்க. ஸோ அந்த மாதிரியும் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் எதுவும் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போக மாட்டேங்குது. ஸோ ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் வந்து எதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க மாட்டேங்குது. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இல்லாத ஒரு விஷயத்தை நான் ஒரு வீடியோ மேக் பண்ணுறது ஐ டோன்ட் திங்க் ஸோ. நான் நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்களா என்னன்னு தெரியாது. ஸோ ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஆகிறத வந்து இங்கே ஸோ அதை வச்சு நம்ம வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் லைக் 2-3 வீடியோ போட்டுட்டு இருந்தேன். இது இன்ட்ரெஸ்டிங்கு தவிர இது வேறு மாதிரியான ஒரு விஷயம் வந்து போயிட்டுருக்கு. எங்கே பார்த்தாலும் லவ் கண்டென்ட்டு, எங்கே பார்த்தாலும் 18+ கண்டென்ட்டு. ஸோ ஒரு சண்டை, ஒரு நல்ல ஒரு வாக்குவாதம் ஏதாச்சும் ஒன்று ஆகுதா இல்லை. ஆனாலும் அது ஒரு சென்ஸ்லெஸ்ஸாக இல்லை சும்மாவே வந்து கேமராவுக்காக வந்து சண்டை போட்டுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. எல்லாம் வெல் ப்ரிப்பேர்டாக வந்திருக்காங்க. இப்படி தான் நாங்கள் வந்து போட்டே ஆக போகிறோம், இப்படி தான் நான் சண்டை போட போகிறேன், இப்படி தான் வந்து நீ வார்த்தையை விட்டால் நான் இந்த வார்த்தையை விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி தான் போயிட்டுருக்கு. இந்த இதில் வந்து நம்ம ஆல்ரெடி அரோரா சின்க்ளேரோட லீலைகளெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ வந்து ஆரம்பிச்சிருக்கிறது நம்ம விஜய் பார்வதி, நம்ம கமருதீன் காமு அப்படின்னு சொல்லிட்டு அகோரி கலையரசன் வந்து ஒரு எபிசோடில் சொல்லியிருப்பார் காமு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ விஜய் சேதுபதியும் சொல்லுவார், சரியாக சொல்லுப்பா, காதில் என்னென்னமோ விழுது அப்படின்னு சொல்லிட்டு. அகோரி கலையரசனுக்கு ஏதோ ஒரு சக்தி இருக்குங்க. அவர் வந்து இந்த முன்கூட்டியே வந்து இந்த விஷயம்லாம் வந்து அவருக்கு தெரிய வருது. இப்போ தான் கமருதீனோட ரியல் ஃபேஸ் வந்து தெரியுது. ஆதிரை சொன்ன மாதிரி கமருதீன் கொஞ்சம் டேஞ்சரஸான ஒரு நபர் தான். இந்த பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆகி என்னங்க எத்தனை நாளுங்க ஆக போகுது? 2 வீக்ஸ் ஆச்சுங்க. இந்த 2 வாரத்துக்குள்ளே என்னென்ன மாதிரி ஒரு பல்ட்டிங்க அடிக்கிறாங்க. ஒரு வாரத்தில் ஒரு பொண்ணு, இன்னொரு வாரத்தில் இன்னொரு பொண்ணு, அதுவும் ரொம்ப இன்டிமேட்டாக பேசுகிறது. இட்ஸ் லைக் என்னன்னா இது. அதுவும் இவங்க பேசுகிறது வந்து அது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஷார்ட்டாக சிம்பிளாக சொல்லப்போனால், நம்ம வெளியே போய் நல்லா சாப்பிட்லாம், இது போட்டு சாப்பிட்லாம், அது போட்டு சாப்பிட்லாம், காலையில் சாப்பிட்லாம், மத்தியானம் சாப்பிட்லாம், நைட்டு சாப்பிட்லாம், ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம், கவர் போட்டு சாப்பிட்லாம், கவர் போடாமல் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க. அந்த டோன் வந்து நான் எக்ஸாக்டாக சொல்ல. ஸோ அந்த டோனு, அந்த அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ், அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அதெல்லாம் வந்து அதை வச்சு நான் சொல்ல. இது வந்து நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு ப்ளெயினாக தோணும். பட் ஆனால் அவங்க சொல்கிறது பார்த்தா வேறு மாதிரி இருந்துச்சு. அதுதான், வேறு மாதிரியெல்லாம் இல்லை, அதுதான். ஸோ அதுதான் மீன் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து பார்வதி வந்து சுத்தமான கலப்படம் இல்லாத ஒரு மதுரைக்காரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவங்க பாவம் என்ன மாதிரி ஒரு பேர் சேர்க்குறாங்கன்னு தெரியல மதுரைக்கு. என்னடா இது மதுரைக்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இவங்க பண்ணுற விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா ஐயோ போங்க, என்ன சொல்கிறதுன்னு தெரில. அதுக்கப்புறம் இந்த கமருதீனுங்க ஒரு ஏதாச்சும் ஆடிஷன் எடுக்கும்போது அவனோட மென்டல் டெஸ்ட் வந்து பக்காவாக டெஸ்ட் பண்ணி எடுத்திங்களா? ஏன்னா ஏகப்பட்ட இடத்துல வந்து ஏதாச்சும் ஒன்று பேசி தொழிறாங்க. அவருக்கு பேச தெரியுமா என்னன்னு சத்தியமாக தெரியல. ஒரு 15 இயர்ஸ் 16 இயர்ஸோட பிரெயின் வந்து அவருக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. வளர்ந்து வந்த இடம் சரியில்லை சுபிஷாவை பார்த்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த வாட்டர் மெலனை வந்து போட்டு சரமாரியாக என்னென்னவோ வந்து திட்டி விட்டார். அப்புறம் நம்ம ரம்யா ஜோக்கிட்ட வந்து கூட பேசவே தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ ஏகப்பட்ட வார்த்தைங்க வந்து விட்டுறாங்க. இதுக்கான கரெக்டான ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து விஜய் சேதுபதி வந்து கொடுக்க மாட்டேங்கிறார். எபிசோடில் வந்து கரெக்டாக வந்து இந்த மாதிரி பேசக்கூடாது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிஹேவியரெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணணும். இதை கேப்சர் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணுறது மெயின் விஜய் டிவி வந்து சொல்லணுங்க. ஸோ உங்களுக்கான ஆப்ஷன் ஒன்று எடிட்டுன்னு ஒன்று இருக்குது இல்லைங்க. ஸோ ஏதாச்சும் தப்புன்னு நினச்சா இல்லை கேமரா வந்து அவங்க அப்படி பண்ணிகிட்டு இருந்தாலும் பேசிகிட்டு இருந்தாலும் உங்களோட வேலை என்ன, கேமரா வந்து வேறு எங்கேயாச்சும் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது. அதை விட்டுட்டு அதுவும் வந்து நீங்கள் வந்து டெலிகாஸ்ட் பண்ணி இது கேட்க போனால் ஒரு ஆடியன்ஸ் வந்து விஜய் சேதுபதி சார்கிட்ட வந்து கேட்டால்
அவர் என்ன சொல்கிறாருன்னா, பிடிக்கலன்னா வெறும் சேனலை மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ இது எந்த விதமான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு தெரில. ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும், சோஷியலாக ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளோட நோக்கமே. ஸோ அதனால தான் இந்த வீடியோ. ஸோ நம்ம விஜய் சேதுபதி சார் வந்து ரெஸ்பான்சிபிளாக இல்லைனாக்கா அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆல்ரெடி வந்து டிவிகே கட்சியிலேருந்து எம்எல்ஏ வேல்முருகன் அவர் வந்து ஆல்ரெடி ஒரு பெட்டிஷன் ஒன்று வச்சுருக்காரு. இந்த மாதிரி பிக் பாஸ் ஷோ வந்து ரொம்ப ஆபாசமாக வந்து இருக்குது, அதை வந்து பேன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஆனாலும் நம்ம குத்தம் சொல்ல முடியாது, ஏன்னா பிகாஸ் அந்த மாதிரி தான் இருக்குது ஷோவே. ஓகே கைஸ், இதுதான் வந்து என்னோடய கருத்து. ஸோ என்னோடய ஒப்பீனியனில் ஏதாச்சும் உங்களுக்கு டிஃபர் ஆச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இல்லைப்பா இப்படி தான் அவங்க இப்படி தான் இருப்பாங்க, ஸோ இந்த ஜென்ரேஷன் அப்படி இல்லை, இந்த லவ் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு முட்டு கொடுக்குறோங்க. ப்ளீஸ் வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இதோடு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் சந்திக்கிறேன். பாய் கைஸ். அண்ட் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.